ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு ஒதுப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் முதலாம் நாள். இன்று பங்குனி மாத பிறப்பு. பங்குனி மாத சங்கராந்தி. பங்குனி மாதம் மறந்திருக்கின்றது. நேற்றோடு மாசி மாதம் நிறைவு பெற்றது. 15/3/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்று சொல்லுகின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த சுபகாரியங்களை சனிக்கிழமையிலே செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். இன்று மாதப்பிறப்பு. பங்குனி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இந்த பங்குனி மாதத்திலே இந்த நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு. பங்குனி மாதத்து உத்தர நட்சத்திரம். சூரியன் கன்னிராசியிலே பிரவேசிக்கின்ற காலம் இந்த பங்குனி மாதம். ஆனால் இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு. பங்குனி உத்தரம். சிவன் ஆலயங்களிலே, அம்பாள் ஆலயங்களிலே, முருகன் ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள், தீர்த்தோற்சவங்கள் என்று சிறப்பாக நடைபெறும். அதேபோல் இந்த பங்குனி மாதத்திலே இந்த வாரங்களுக்கு ஒரு சிறப்பு. பங்குனி மாதத்தில் வருகின்ற திங்கட்கிழமைகள், பங்குனி திங்கள், கண்ணகம்பாள் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு என்று அந்த சிறுதெய்வ வழிபாடு, பெருந்தெய்வ வழிபாடு என்று அது முன்னைய காலத்திலே இருந்து இந்த யாழ்ப்பாணத்திலே மட்டுவில் என்கின்ற பதியிலே பன்றி தளர்ச்சி என்கின்ற க்ஷேத்திரத்திலே கோவில் கொண்டுள்ள கண்ணகி அம்பாளுடைய ஆலயத்திலே கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பங்குனி உத்தரத்திலே, அந்த காலத்திலே 55 ஆண்டுகளுக்கு முன்பே நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது தந்தையாரோடு சென்று அங்கு சங்காபிஷேகம் நடைபெறும். 108 சங்காபிஷேகம் அம்பாளுக்கு நடைபெற்று விசேஷ திரவிய அபிஷேகங்கள், 108 இளநீர் அபிஷேகங்கள், பொங்கல், மடை பரவல், கஞ்சி காய்ச்சுதல் என்று பெரிய சிறப்பாக அந்த காலத்திலே அது ஒரு சிறப்பாக இருந்தது. இப்பொழுது ஆலயம் வளர்ச்சி அடைந்து பன்னித்தளர்ச்சி கண்ணகம்பாள் ஆலயம் மிக பெரிய அளவிலே இப்பொழுது அந்த ஆலயம் வளர்ந்திருக்கிறது. அவ்வாறு அந்த சிறப்பான இந்த பங்குனி மாதத்து திங்கட்கிழமைகளிலே இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் அந்த பங்குனி திங்களிலே கஞ்சி வார்ப்பது, வேப்பிலை கஞ்சி அங்கே அம்பாளுக்கு ஒரு சிறப்பானதாகவும் பல்வேறு சிறப்புக்கூடியதாகிய இந்த பங்குனி மாதத்திலே இந்த பங்குனி திங்களுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. அதேபோல் பங்குனி மாதத்திலே உத்தர நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு கூடியதாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு நாம் இறை வழிபாடுகளையும் செய்வதோடு நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்நிலைக்கு கொண்டு வந்து நமக்கும் திருமணத்தை செய்து வைத்த நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு வயதானவுடனே அவர்களை புறந்தள்ளக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது, தனிமைப்படுத்தக்கூடாது. அவர்களோடு அன்பாக உறவாடுங்கள். வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும். தினமும் காலையிலே ஆலயங்களில் சென்று வழிபட்டால்தான் இறையல் கிடைக்கும் என்பதல்ல. நீங்கள் ஆலயத்துக்கு போகாவிட்டாலும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். இறைவன் நீங்கள் இருக்கும் இடம் தேடி இறங்கி வந்து உங்களுக்கு ஆசி பண்ணுவான்.
அப்பா அம்மா தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முதல் தெய்வம். அப்பா அம்மாவை மதிக்காமல், அப்பா அம்மை கணக்கெடுக்காமல், அப்பா அம்மாவுக்கு சோறு போடாமல், ஊரில் போய் பேருக்கு புகழுக்காக கோயிலில் போய் 500 பேருக்கு அன்னதானம் போட்டேன், பெத்த தாய் தகப்பனுக்கு ஒருபடி சோறு ஒழுங்காக கூட முடியலை, நீ 1000 பேர் என்ன 50,000 பேருக்கு அன்னதானம் போட்டாலும் இறைவன் திரும்பியும் பார்க்க மாட்டான். எனவே நல்ல மனதோடு பெற்றோர்களை பராமரியுங்கள், கண்ணுங்கருத்துமாக பார்த்து கொள்ளுங்கள், வேண்டிய காலத்திலே ஆறுதல் கொடுங்கள். அகதி முகாமில் கொண்டு போய் சேர்த்து விடாதீர்கள், முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடாதீர்கள், காப்பகத்திலே சேர்த்து விடாதீர்கள். நீங்கள் அவர்களுக்கு காப்பாக இருந்து, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொரு வீடும் காப்பகமாக இருந்து அவர்களை பாதுகாருங்கள். இறைவர்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.